இந்த இறைவன், இந்த ஆண்டவன், கடவுள், தெய்வம் இதெல்லாம் இந்த கடவுள்னு சொல்றாங்க. என்ன கடவுள்? சொல்லு என்ன சொல்லுது? சொல்லுக்குள்ளற என்ன இருக்கு? தமிழ பொறுத்தவரையிலும் அது மந்திர மொழின்னு சொல்லுவாங்க. தெரியறதெல்லாம் கண்ணுக்கு தெரியறதெல்லாம் அதனோட உள்பொருள் தெரியணுங்கிற அவசியம் இல்ல. ஆழச் செல்லும் பொழுது தான் புரியும். ஆனா ஓரெழுத்து ஒரு மொழி கொண்டது. ஆமா. அமிழ்தம் மொழி வடிவில் தமிழ். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர். ஆமா. அப்ப கடவுள் அப்படின்ற அது சொல் என்ன சொல்லுதுன்னா, இது ஒரு ஆளை குறிக்கிறதுன்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. கடவுள், 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 ஆமா. கடவுள், கடவுள், கடவுள் அப்படின்னா, உனக்குள்ள உள்ள போ. கடவுள், கடவுள். அதுக்கப்புறமேட்டு கெடவுள். கெடவுள்னா என்ன போயிட்டு உள்கிடம் நான்ற தன்மையை கெட்டுறது. கெடவுள் கிடக்கும் பொழுது நமக்கு அங்க ஒரு தன்மை புரியும். இறைவன்றவங்கள இவங்க என்ன நினைச்சு வச்சுட்டு இருக்காங்க? ஆழ்ந்த அகன்ற நுண் தன்மையான். ஆழ்ந்து இருப்பவன், அகண்டு இருப்பவன், நுண் தன்மையாய் இருப்பவன். உரை உணர்வு இறந்த ஓர்வ போற்றி, துரியமும் இறந்த சுடரே போற்றி, மெத்த செத்த சித்த சிவம். அவ்வளவுதான். அதுதான் நீயாய் விளைந்து கிடக்கிறாய். தன்மை என்னன்னா, நீ இறைவனை தேடின பயணத்துல இருக்கு இல்ல, நீ உன்னை தேடின பயணத்தில் இருக்கிறாய். நீ உன்னைதான் தேடிக்கிட்டு இருக்க. தன்னை அறிய தனக்கொரு கேடு இல்லை. தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தான். அப்ப என்ன தன்னையே அர்ச்சிக்க நீ ஒன்னு அர்ச்சிக்க வந்திருக்க. அத்தனை பெரிய அந்த பரத்தை சிவபரத்தை ஜீவனாய் உடையவன். வான்பட்டு நின்றதுதான் உனக்குள்ள இருக்க ஊன்பட்டு நின்ற உணர்வுறு மந்திரம் தன்னைத்தான் பற்ற தலைப்படும் தான். இந்த அண்ட பேரண்டம் எவ்வளவு விரிந்து கிடக்கிறதோ எரிசடை அரசின் விரிசடை பரப்பி வான் எனக்கான். இந்த அண்ட மண்டலங்கிறது எரிசடை அரசின் விரிசடை பரப்பு தான் சொல்றேன். அதை கடந்து வான்பட்டு நின்ற மறைபொருள் சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஊன்பட்டு நின்ற உணர்வுறு மந்திரம் தன்னைத்தான் பற்ற தலைப்படும் தானே. அப்ப அது மூலப்பொருளா இருக்கு. அது பிரகாசப்படுத்தப்படணும். அதுல களிம்புகள் இருக்கு. ஏன்னா இப்ப நேரடியா ஜீவமா வைக்கப்படல, மனமா வைக்கப்பட்டிருக்கு, உடலா வைக்கப்பட்டிருக்குது, ஊனானாய் உயிரானாய் உணர்வானாய் இது எல்லாமே இப்படி கிடக்குது. அப்ப அந்த உயிர் அப்படின்றது அடியில இருக்கு. உயிர்ப்பு இருக்கு முதல் தளம், உயிர் 2வது தளம், உள்ளம் 3வது தளம், உணர்வு உடல் அப்படின்னு தளங்களா போய்கிட்டு இருக்கு. அப்ப நீ உயிர் மயமா வாழுன்னு சொல்றாங்க. உயிர்களை கருதி உயிரின் பெயரால வாழு, ஆத்ம மயமாய் ஆத்மாவை கருதி வாழுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த உலகம் வெறும் நாவிற்கு அடிமையாய் இந்த இந்த உலகத்தினோட புகழ்ச்சிக்கு போற்றுதலுக்கு இந்த உலகத்துல ஒரு தன்னை நிலைப்படுத்திக்கிறது தான் வாழ்வா ஆக்கிட்டாங்கன்னு சொல்றேன். அதெல்லாம் கிடையாது. நீ பொருளற்று போதல் அவ்வளவுதான். ஏன்னா இந்த ஆணவம் கண்மம் மாயை மும்மலங்கள் முக்காலில் அமர்ந்திருக்கிற நான்ற ஒருத்தர் அமர்ந்திருக்காரு. அவர் தான் உன்னை இதெல்லாம் மறைச்சிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு பெரிய இவர் அவர் அங்கிருந்து வந்துட்டாரு, இங்க இருந்து வந்துட்டாரு, அவருக்கு பிறந்துட்டாரு, இந்த நிலையை அடைஞ்சிட்டாரு. என்ன போயிட்டு ஆமா ஜனனம் மரணம் அப்புறம் புதைக்கப்படும் எரிக்கப்படும் அவ்வளவுதான். இப்போ வந்து சென்று இருக்கிறது ஒரு வாடகை வீடு தான் அப்படின்னு உணராம ஒரு எல்லை இல்லாத ஆசையில ஒரு நிலைப்பாட்டுல இது ஒரு பொய்யான கோமாளி உலகம் சந்தை கடையில எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றேன். இதெல்லாம் கடந்து வர்றது தெய்வீகத்தை உணர்றது. தெய்வம்னா தெய்வம் இல்லை, எய்து தவம். தவத்தினால் அங்கு எய்தப்படு பொருளாய் இருப்பது தான் தெய்வம். தவம்னா என்ன சொல்லப்பட்டு வதம் நான்ற தன்மை எனக்குள்ள இருக்கு. இது சத்தியம். அதன் பெயரால தான் எனக்கு ஊட்டப்பட்டிருக்கு. இங்கே இது எல்லாம் எனக்கு எல்லாம் சகோதரம், எல்லாம் ஒரு சுவாச ஒரு காற்று கருவறை பிள்ளைகள்னு நமக்கு உணர்த்தப்படல. எல்லாம் பேதம் பேதம் பேதம். எவ்வளவு பேதம் செய்ய முடியுமோ பேதவாதம் தர்க்க குதர்க்க வாதங்களை செய்து இங்கெல்லாம் பேதப்படுத்துறதுக்கு தான் இருக்கிறாங்களே தவிர இங்க ஒன்றுபடுத்துறதுக்கு ஒன்று இல்லைன்னு சொல்றேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். மூலன் சொல்றான், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இந்த தன்மை தானே தவிர தென்னாட்டில் எந்நாட்டில் சிவன் என்கிறேன். மற்ற நாட்டில் அவங்கவுங்க சொல்றாங்க. அதோட முடிஞ்சிருச்சா? எந்த இறைவனையாவது நம்மளால களத்துக்கு அழைச்சிட்டு வர முடியும்? இல்லாத ஒரு சாட்சிக்காக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்.
இந்த வாதம் தான் இறுதி வாதம், உறுதி வாதம் நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா அது அனுபவ பொருளா இருக்கு. சொல்லும் பொழுது மலரில் மனம் என இருந்தேன், தேனில் சுவை என இருந்தேன், உன்னில் மனம் என, உள்ளம் என, உயிர் என, சொல் என. நான் இப்படி இருக்கிறேன். நான் பேசுறேன், கேட்கிற உணர்வு இல்ல. பார்த்திருக்கியா சொல்ல? இப்படி ஒரு தன்மை இங்க இருக்குங்கிறது இல்லாம இருக்கிறதுன்னு ஒரு உண்மை இருக்குதானே? என் கண்ணுக்கு தெரியிற ஒரு உலகம் இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி இல்லாத ஒன்று தாங்கி இருக்குங்கிற ஒரு சத்தியம் இருக்குதானே? அவ்வளவுதானே. இல்லை இல்லை நின்ற ஒன்று இல்லை என்னலாகுமோ, இல்லை அல்ல என்றுமல்ல இரண்டும் ஒன்றி நின்றது. எல்லை கண்டு கொண்டோர் இனி பிறப்பதிங் இல்லையே. இல்லைதான் அது. தேன் தான் இருக்கும். மின் கடத்தியை தான் பார்க்க முடியும். மின்சாரத்தை பார்க்க முடியாது. இப்படி ஒரு அரூபமா சொல்லப்பட்டிருக்கு. சத்தம் உண்மைதானே. கேட்கறில்ல, உணர்றில்ல. அது எந்த வாகனத்துல உன்னை வந்து அடைந்தது? அவன் படைப்பே இப்படி இருக்குன்னா அப்ப அவன் எப்படி இருப்பான்? அவன் என்ன சொல்றான்? நிலம் என செய்தேன், அதனினும் நூதன நீரை செய்தேன், அதனினும் நூதன நெருப்பை செய்தேன், அதனினும் நூதன காற்றை செய்தேன், அதனினும் நூதன ஆகாசம் செய்தேன், அதனினும் நூதன மனம் செய்தேன், அதனினும் நூதன உயிர் செய்தேன், அதனினும் நூதன உயிர்ப்பு செய்தேன். எல்லாம் நூதனங்கிறார். இன்னும் என்னுடைய படைப்பு அந்த நிலைப்பாடு உன் புத்திக்கு அவ்வளவுதான் புரியும். நான் உயிர் போட முடிஞ்சிட்டவன் இல்ல, இன்னும் கோடி இருக்கு அப்படிங்கிற குருநாதர். நீ 5 பூதம்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ மனம் என்ன? அப்போ உயிர் என்ன? அதுக்கு ஆதார பொருளா இருக்க உயிர்ப்பு. உனக்கு இருக்கிறது உயிர்ப்பு முறை, அந்த மண்ணுக்கு இருக்கிறது உயிர் கிடையாது, உயிர்ப்பு. உயிருடைய வித்து இங்கு உயிர்ப்பிக்கப்படும். அந்த உயிர்ப்பு திரள் மேடை இந்த மண் மண்டலம். உனக்கு இருக்கிறது உயிர், இதுக்கு இருக்கிறது உயிர்ப்பு. என் உயிர்க்குயிரான பரமசிவமே ஆத்மாத்மன், ஆத்மாவினுடைய ஆத்மன் அவன். இப்ப நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடு ஆயினும் ஆசையை அருமின். ஆசை படப்பட ஆய்வரும் துன்பம் ஆசை விட விட இன்பம் தானே. இந்த உலகத்தோட பிரச்சனை பாருங்களேன். இன்பத்தை தேடி போறான். ஆனா அது எப்ப கிடைக்குன்னா, ஆசை உன்னிலிருந்து அகன்ற அளவு உனக்குள் இன்பம் சேர்கிறது. அந்த பாத்திரத்தில் நீர் இருந்த வரைக்கும் வெற்றிடம் இல்ல, நீர் அகல அகல அதே அளவு அந்த வெற்றிடம் காற்று சேர்கிறதுங்கிற மாதிரி, அந்த ஆசை எவ்வளவு அகன்றதோ அந்த அளவு உனக்குள்ள நிரப்பப்படும் பொருளாய் இன்பம் இருக்கிறது. ஆனா என் ஆசையே இன்பத்தின் மேலன்னு இருந்தா அதுதான் இந்த உலகத்தினோட பிரச்சனை. பசியையும் வைத்து கொதிக்க கொதிக்க உணவையும் வைத்திருக்கிறான் ஒரு பிள்ளையினிடத்தில் இறைவன். எவ்வளவுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கிறதுன்னு சொல்றேன். இப்ப இந்த ஆசையை விடுன்னா, இவன் ஆசைப்படுறதுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கான். ஏன்னா இச்சையில் பிறந்தவன். ஏன்னா உன் வாழ்க்கைங்கிறது கொச்சை, லஜ்ஜை, இச்சையில தொடங்கி அதுக்கப்புறமேட்டுக்கு எல்லை இல்லாத ஞானத்துல போய் முடியாது. இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இதெல்லாம் அந்தந்த பருவம் வரும்பொழுது பருவத்தோடு எல்லாம் வளர்கிறது. இது வரல. இது ஒரு சேத சாதனம். அவ்வளவுதான். இது தூக்கி எறிய போறது. ஜனனம் வேலையிலேயே மரண நாளும் தீர்ப்பளிக்கப்பட்டு விட்டது. ஆனா ஒரு வாழ்வு அளிக்கப்பட்டிருக்கு, ஒரு மனம் அளிக்கப்பட்டிருக்கு, ஒரு சுவை அளிக்கப்பட்டிருக்கிறது, இங்கு சில உறவுகள் அளிக்கப்பட்டிருக்கிறது, ஒரு வாழ்வு அளிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் நம்ம கருத்து குப்பைகளினால, இந்த சிதைவுகளினால, இந்த கருத்து கோணல்களால நம்மளே நிறைய விஷயத்துல நம்மளை பூட்டி வைத்திருக்கோம்னு சொல்லுவோம். அதாவது என் குருநாதன் சொல்லுவான், இந்த பிறந்த மழலைகள் அதீத உருவமத்தோட பிறக்கும். அப்ப அந்த கையை வந்து அது கையை அதுவே பிடிச்சிக்கும். பிடிச்சிட்டு கத்தும் கதறும். கதற கதற மேலும் தான் அழுத்தி பிடிக்குமே தவிர அது தான் கையை எடுத்துக்க தெரியாது. இந்த மாதிரி இந்த மனித மனங்கள் அந்த பற்றுதலின் பால வைத்துக்கிட்டு அதை விடணும்னு இழுத்துக்கிட்டு கதறிக்கிட்டு, ஆனா அது மேலும் மேலும் இழுத்துக்கிட்டு இப்படி தன்னைத்தானே நெருக்கடிக்கு உள்ளாக்கிட்டு இருக்காங்க. மன இருக்க நோக்கி தன்னைத்தானே ஆட்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் விடுபடுதல். நீ இந்த நாள் என்ன போயிட்டு உத்தரவாதம் இருக்குங்க? மறுகணம் உத்தரவாதம் இருக்கா? இந்த நேரம் மரணம் அடைந்தவன்லாம் மறுகணம் உயிரோடு இருக்குன்னு நினைச்சவன் தானே. இந்த ஒரே ஒரு விதியில தானே இந்த ஒட்டுமொத்த அண்டமுமே கலட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. எல்லா உயிர் திரள்களும் அகற்றப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த மரம் கோடி கோடி இலைகளை கடந்து இன்னைக்கு இருக்கு. இப்படி இந்த மரம் உதிர்த்த இலைகள்ங்கிற சருகுகள் தானே இந்த மனிதர்கள். பச்சையம் இருக்கிற வரைக்கும் அந்த மரத்துக்கு உதவுனுச்சு. அதற்கு அப்புறமேட்டுக்கு அதுக்கு அடி உரமும் உதவுனுச்சு. இப்படிதான். ஆனா இந்த மரம் வேற, இலை வேற. இந்த மனித வர்க்கமும் அப்படிதான் சொல்றேன். இந்த உண்மையை உணர்ந்தே வாழ்றதுங்க. மரணம் இல்லா பெருவாழ்வு என்பது
சலனமில்லா பெருவாழ் வெண்பான் சிவசித்தன் பசி சிவசித்தான். அவ்வளவுதான். இந்த மரணம்ன்றது ஒரு உண்மை இருக்குல்ல, ரணபய மரண பய தத்துவத்திலிருந்து விட்டு ஒழிதல். ஒரு வியர்வை வடிவது போல அது ஒரு உடலுக்குள்ள நடக்கிற ஒரு சம்பவம் தான். வேற ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா இது இந்த கடல் மணலை எண்ணி விடலாம், முன் பிறப்பை எண்ணி விடுவதற்கு இல்லை. அப்படியே பிறந்து 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 உருவாகி. இது என்ன, நம்ம எரிமலையில் அமர்ந்திருக்கோம், நிஜம் அதுதானே. ஒரு நெருப்பு கடல்ல தானே அமர்ந்திருக்கோம். இது சமைக்கப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதானே. அப்போ இதுக்கு எத்தனை கோடி காலங்கள் ஆயிருக்கு, எவ்வளோ தகவமைப்புக்கு அப்புறமேட்டுக்கு இந்த ஒரு அற்புத வாழ்வு நமக்கு அளித்திருக்கு. இந்த அண்டோன்றது தன்னோட உச்ச நிலையை அடைஞ்சிருக்கிறதே இப்பதான். ஏன்னா இவனோட முகவரி இது இல்ல. இவன் யார்? இவன் விலங்கு. விலங்குகளோட விலங்குகளா காட்டு மிராண்டிகளா வாழ்ந்துட்டு இருந்தவங்க தானே. மரங்கள்ல குகைகள்ல மரப்பொந்துகள்ல இப்படி இயற்கைக்கு அஞ்சு அஞ்சு எதெல்லாம் இவனை பயமுறுத்துதோ, நெருப்பு இவனை பயமுறுத்துறது கடவுள் ஆக்கிட்டான், அப்புறமேட்டு இடி அதை ஒரு கடவுள் ஆக்கிட்டான், தண்ணியை கடவுள் ஆக்கிட்டான், மண்ணை கடவுள் ஆக்கிவிட்டான், எதெல்லாம் இவனை கொல்ல வந்ததோ அதெல்லாம் கடவுள் ஆக்கிட்டான். ஏன்னா அதெல்லாம் இதனுடைய உருவம் தான். அது ஏகம் தானே விளைந்து கிடக்கு. எவன் ஒருவன் எல்லாவற்றிலும் என்னையும் என்னை எல்லாவற்றிலும் காண்கின்றானோ அவனுடைய காட்சி நின்று நான் மறைவதில்லை, அவனும் என் காட்சி நின்று மறைவதில்லை, அவன் உள்ளத்து பொருளாய் நான் அங்கே ஆட்சி பெற்றிருக்கிறேன் குமரா. எவன் ஒருவன் எல்லாவற்றிலும் என்னையும் என்னை எல்லாவற்றிலும் காண்கின்றானோ அவனுடைய காட்சி நின்று நான் மறைவதில்லை, அவனும் என் காட்சி நின்று மறைவதில்லை. அதானே உண்மை. அதுக்கப்புறமேட்டுக்கு படிப்படியா வர்றான், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டானா? அதெல்லாம் கிடையாது. அப்படியே படிப்படியா பச்சையா இதெல்லாம் மாமிசத்தோட மாமிசமா தின்னுக்கிட்டு இப்படியே வளர்ந்து வந்த தேகம். அதுக்கப்புறமேட்டுக்கு மரங்கள் வனங்கள் எரியும் பொழுது அதுல வெந்தது வேற எதையும் பிடிக்க முடியாம வெந்தது சாப்பிடும்போது இது என்ன அதை விட இது வித்தியாசமா இருக்கு. இந்த கிழங்குகள் இதெல்லாம் சாப்பிடும்போது வேற அதனுடைய தனித்தன்மை உணரும் பொழுது அந்த அப்படியே படிப்படியா வளர்ந்து இன்னைக்கு வந்து அமர்ந்து இருக்கான். இது இவங்கெல்லாம் இந்த உலகம் பேசிக்கிட்டு இருக்கோம். இது ஏதோ ஒண்ணு கிடையாது. இன்னைக்குதான் இந்த உலகம் அற்புதமான நிலையை அடைஞ்சிருக்கு, அவ்வளவுதான். இதுதான் உண்மை. ஆனா இங்க பேதவாதம் பேசுபவர்கள், தர்க்க குதர்க்கங்கள் பேசுபவர்கள் இந்த இதெல்லாம் பேசி பேசி இந்த பிரித்தாளும் சூழ்ச்சியினால இங்க அவர்களையே அவர்களுக்குள்ளார பிரித்து வைத்திருக்கிறார்கள்னு சொல்லுவேன். ஒவ்வொரு மனதிற்குள்ளார அந்த பிரிவினை இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம அப்படிலாம் இல்லை. நீ அற்புதமானவன், அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதுக்கு மேல ஒரு அற்புதம் இந்த உலகத்திலே கிடையாதுன்னு சொல்லுவேன். உணர மறந்த உத்தம மனம் படைத்த மனிதன் ஒரு கணம் உணர்ந்துட்டானா உணர்ந்துடும். பற்று பற்றற்ற ஒன்றை பற்று. இங்க பற்றுவதற்குலாம் ஒன்றுமே இல்லைங்கய்யா. யாருக்கும் இங்க உத்தரவாதம் தரலங்கய்யா. நான் இந்த மண்ணை சொன்னேன் குமரா, நீ நின்ன மண்ணும் வெந்து வெண்புடியாக்கு நெற்று நீரிடப்படும். அவ்வளவு. இது ஒரு ஜாலம் காட்டப்பட்டு இருக்கிறது. வாழ்ந்துட்டு போங்க. என்ன உன்னால இயலுமோ அதை செய்துட்டு போ. நீ உனக்குள்ளார ஒரு இரக்கத்தை அடையாம நீ ஒரு நல் உறக்கத்தை எய்தவே முடியாது குமராங்க. நீ ஒரு இரக்க நிலையை நீ உனக்குள்ள உணராம நீ ஒரு நல்லுறக்கம் உறங்கி இருக்கவே முடியாதுங்க. நீ எய்து நீ இரக்கத்தளவுதான் நீ நல்லுறக்கம் அடைய முடியுங்க. அப்ப இவங்கெல்லாம் உறங்குறாங்களான்னு எங்க குமரா உறங்கிட்டு இருக்காங்க? நிறைய பேர் உறங்குறது இல்லை குமரா. அதெல்லாம் அவங்க அந்த ஒரு வாகனத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க, 8 மணி நேரம் ஓட்டியாச்சு, அதை ஒரு 2 மணி நேரம் நிப்பாட்டுங்கிற மாதிரி தான் இந்த உடலை நீங்க சாச்சிக்கிட்டு இருக்கீங்க. நல்லுறக்கம்னா அது அவ்வளவு வாழ்க்கை. ஒரு வினாடி நேரத்தில் ஒரு இரவு பொழுது கடந்து போகுங்க. அப்படி கண்ணை முடிச்சு என்னடா உசுக்குன்னு போச்சா, இது கனவுகளற்ற நிலை. ஏன் இந்த ஒரு நமக்குள்ளார அவ்வளவு சுகங்கள் கொட்டி கிடக்குன்னு சொல்றேன். ஏன் அதை நம்ம உணரல? ஏன்னா இங்க நிறைய வழிமுறைகள் இருக்கு. இதெல்லாம் ஏமாற்றுகள், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இங்கு சில உண்மைகளை உளமாற உணர வேண்டும். உன் அத்துக்குள் நீ நாயகன், அவ்வளவுதான். நீ அந்த நாயகத்துவத்தை உணர்ந்துரு. மற்ற ஒரு நாயகன் இன்னொரு நாயகனை நிராகரிக்க மாட்டான், ஒரு அறிவுடையவன் இன்னொரு அறிவுடையவனை நிராகரிக்க மாட்டான், ஒரு சத்தியன் இன்னொரு சத்தியனை வெறுக்க மாட்டான், அவ்வளவுதான். அதெல்லாம் நமக்கு போதிக்கிறதுக்கு ஆள் இல்லைங்கய்யா.